இல்லாம இந்த விழாவை நடத்துவார். ரொம்ப நல்ல நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பாடலை பெற்ற திருத்தலம். இதே மாதிரி நடந்தது. குரங்கு, இந்த குரங்கு வந்து ஒரு மரத்து மேல ஏறி இதே மாதிரி இலையெல்லாம் பறிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து இதை கொஞ்சம் பிடிக்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டு தான் ஃபுல்லாக பெப்பரே இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. சிவன் வந்து நேரடியாக வந்து நீ வந்து விண்ணத்தான அர்ச்சனை பண்ணல, அதனால உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? என்ன, அடுத்த பிறவியில நீ ஒரு பெரிய மகாராஜாவாக பிறக்கவும் அப்படின்னு சொல்லுவார். இந்த குரங்கு என்ன பண்ணுவான்னா, ரொம்ப மகிழ்ச்சி, நான் மகாராஜாவா இருந்து ஒரு ஊரையே ஆடுறதுக்கு கூட எனக்கு நல்லதுதான். ஆனால் நீங்க எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். என்னப்பா மகாராஜாவா பண்றேன்னா அப்புறம் வரம் கேட்கிறேன், என்ன வரம் வேணும்? எனக்கு உடம்பெல்லாம் மகாராஜா உடம்பு, மனுஷ உடம்பு இருக்கணும். என்னோட மூர்த்தி மட்டும் குரங்காவே இருக்க வேண்டும். என்னப்பா இது, எல்லாரும் குரங்கு மூஞ்சிய போய் நல்ல மூஞ்சி வேணும்னு கேட்பாங்க, நீ வந்து நல்ல மூஞ்சி வேணும் குரங்கு மூஞ்சி வேணும்னு கேட்கறியே? ஏன்? இல்ல இல்ல, எனக்கு திமிரு வரக்கூடாது. அதனால தினமும் நான் காலையில இருந்து கண்ணாடியை பார்க்கும்போது அல்லது மக்கள் என்ன பார்க்கும்போதோ, நான் மக்களை பார்க்கும்போதோ, நான் இந்த மாதிரி போன ஜென்மத்துல குரங்காக இருந்து சிவனுடைய அருளால நான் அரசனானேன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படி பாரு. அந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த அரசன் பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி. ரொம்ப செம்மையாக சோழர்களுக்கெல்லாம் முன்னாளவர், ரொம்ப செம்மையாக நாட்டை ஆண்டதாக சரித்திரம். இப்ப அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திர பதவி வேணுமான்னு கேட்கும்போது, எனக்கு இந்திர பதவி என்ன வேண்டாம், ஆனால் இந்திரன் பூஜிக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, சிவ உருவம், அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்திரனுக்கு அது கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு, ஆனா கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அதனால என்ன பண்றாரு, நீ நாளைக்கு வா தரேன்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு வந்தாருன்னா இந்திரன் வந்து தேவலோக சிற்பியை விட்டு அதே மாதிரி துளி கூட மாற்றமே இல்லாம 7 சிலை செய்கிறாங்க. அதுல ஒளியே போட்டிருக்காரு, எல்லாமே மனசால ஓடுவானது. விடங்கம்னு பேரு, சப்த விடங்க ஸ்தலங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல திருவாரூர் முதன்மையானது, திருநள்ளாறு இருக்கு, மொத்தம் 7 இருக்கு அந்த மாதிரி. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த முசுகுந்திய சக்கரவர்த்தியை பார்த்து, நீங்க சிவன் மேல அவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்க, நீ கரெக்டா எது வந்து இந்த 7ல எது நல்லதோ, எது ஒரிஜினலோ, எது உண்மையானதோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சக்கரவர்த்தியை ஏமாற்றுறதுக்காக தான் இந்திரன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்ப சிவனே வந்து இல்ல இல்ல, இவன் வந்து நம்ம பக்தன், இவன் இந்த மாதிரி ஏமாற்றி நீ வந்து இந்திரன் நீ வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 லிங்கத்தையுமே சிவனுக்கு அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்துடுறாரு. அவரை ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கிறாரு. அதான் சப்த விடங்க ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு சிவராத்திரி கதை. மொத்தம் இப்போ ஒரு 3 கதை பார்த்தோம். ஒண்ணு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் யார் பெரியவன்னு பார்க்கறதுக்கு, ஒண்ணு வந்து ஒரு வேடனை துரத்தி கொண்டு, அது வந்து அந்த வேடனாக வந்ததே ஒரு கடவுள் தான். இவனை சோதிப்பதற்காக இவன் மரத்து மேல ஏறி என்ன பண்றான், தூங்குறானா, குதிக்கிறானா, அடிக்கிறானா அந்த புலிய அப்படின்னு பாக்குறதுக்காக அது ஒரு சிவராத்திரி கதை. 3வது கதை வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்குல இருந்து எப்படி அரசரானாரோ, அதுவும் இந்த சிவராத்திரி தான். இந்த மாதிரி 3 கதைகள் இருக்கின்றன. இன்று 4 காலமும் சிவனையே பூஜித்து சிவபுராணம் சொல்லி மற்ற சிவன் சொல்லி, யாருக்கெல்லாம் தெரியுமா அவங்க ருத்ரம் சமகம்னு சொல்லுவாங்க. ஓம் நமஸ்தே பகவான்